மறைந்திருந்து தாக்கிய மர்ம ஆவி. மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தார்கள் 2 பேர். சிறிது நேரத்தில் இன்னொருவர் வந்தார். அவரை தொடர்ந்து மற்றும் ஒருவர் வந்து சேர களை கட்டத் தொடங்கியது அந்த இரவு. அவர்கள் 4 பேரும் நண்பர்கள். இவர் பெயர் மணிமாறன். இவரது வீட்டு மாடியில்தான் இப்போது உட்கார்ந்துள்ளனர். இவர் மதி, இவர் மன்சூர், இவர் வாசு. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் இவர்கள் இப்படி சந்தித்து பேசிக் கொள்வது வாடிக்கை. இன்றும் வழக்கம் போல் நண்பர்கள் 4 பேரும் கலகலப்பாய் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதும் பாட்டு சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். செல்போனில் சினிமா பாடலை ஒலிக்க விட்டு உற்சாகமாய் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென மன்சூருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எங்காவது வெளியில் செல்லலாம் என்று நண்பர்களிடம் கேட்டார். எங்கு போகலாம் என ஆலோசித்தனர். அருகில் இருக்கும் ஜேடர் பாளையம் அணைக்கு செல்லலாம் என மன்சூர் சொல்ல மணிமாறனும் வாசுவுக்கும் ரொம்பவே பிடித்து போனது. மதி மட்டும் ஏனோ தயங்கினார். ஆனால் மற்ற 3 பேரும் அவரை விடவில்லை. நண்பர்களின் அன்பு தொல்லையால் மறுநாள் டேமிற்கு வர ஒப்புக்கொண்டார். நள்ளிரவை தாண்டியும் நண்பர்களின் பேச்சு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை ஒரு உருவம் கவனித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதை நண்பர்கள் யாருமே அறிந்திருக்கவில்லை. காலையில் சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்பதால் அந்த இரவு கூட்டம் முடிவுக்கு வந்தது. 4வரும் மாடியை விட்டு புறப்பட்டனர். நடக்கவிருக்கும் விபரீதங்களை தெரியாமலேயே அந்த அபாய பயணத்திற்கு ஆர்வமுடன் இருந்தனர். மன்சூருக்கு போன் வரவே எடுத்து பேசிக் கொண்டிருந்தார். மற்றவர்கள் கீழே சென்றுவிட இவர் மட்டும் மாடிப்படியில் நின்று விட்டார். செல்போன் பேச்சு நீண்டு கொண்டே செல்ல அங்கேயே அமர்ந்து விட்டார். என்ன நடந்ததோ தெரியவில்லை. திடீரென மாடிப்படிகளில் உருளத் தொடங்கினார். சமதளத்திற்கு வந்தவர் சுதாரித்துக் கொண்டு நின்றார். உடம்பில் பயங்கர வலி. ஏதாவது அடிபட்டுள்ளதா என பார்த்தார். அப்போது கையின் மூட்டு பகுதியில் இருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அதற்குள் சத்தம் கேட்டு மதியும் வாசுவும் வந்துவிட்டனர். அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே மணிமாறனும் பதட்டத்துடன் வந்து சேர்ந்தார். மன்சூர் ரத்தம் வடிய வலியில் துடித்துக் கொண்டிருந்தார். வேகமாக சென்ற மணிமாறன் பஞ்சும் பேண்டேஜ் துளியும் எடுத்து வந்தார். காயப்பட்ட இடத்தை துடைத்து கட்டு போட்டு விட்டார். மன்சூர் மட்டும் மேலே ஃபோன் வச்சுட்டு மேலே மாடியில் பேசிக்கலாம். நாங்கள் கீழே வரோம். பேசிக்கிட்டு திடீர்னு கொஞ்ச நேரம் பார்த்தா அங்கேருந்து கீழே அப்படியே உருண்டு கீழே வந்தோம். வந்து பார்க்கும்போது சத்தம் கிடச்சி. ஆனால் திடீர்னு நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தா உனக்கு கையெல்லாம் அடிபட்டுருந்துச்சு. அப்படி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஒன்றும் என்ன சும்மா சாதாரணமாக தடிக்க விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். திருப்பி நாங்கள்லாம் கூட்டெல்லாம் தொடச்சி விட்டு அந்த மருந்து இதெல்லாம் போட்டுட்டு கட்டிவிட்டோம். அதன் பிறகு எப்படி நடந்தது என மன்சூரிடம் கேட்டனர். படியில் அமர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது யாரோ பின்னால் இருந்து தள்ளிவிட்டது போல் இருந்ததாக மன்சூர் சொல்ல நண்பர்கள் அதிர்ந்து போனார்கள். எல்லோரும் கீழே இறங்கி வந்த பிறகு யார் பிடித்து தள்ளி இருப்பார்கள் என குழப்பம் உண்டானது. மதியின் முகம் சட்டென மாறியது.
உடனே நாளைய பயணத்தை ரத்து செய்து விடலாம் என கூறினார். ஆனால் மன்சூரோ நன்றாக இருக்கிறேன், திட்டமிட்டபடி கிளம்பலாம் என சொல்ல மதி அரைமனதாக சம்மதித்தார். இவர்களின் பேச்சை குரூரமாக பார்த்து கொண்டிருந்தது அந்த உருவம். போகாதீங்க. மறுநாள் காலையில் 2 பைக்குகளில் 4 பேரும் கிளம்ப தயாரானார்கள். மணிமாறன் வீட்டிலிருந்து புறப்பட்டது நண்பர்கள் குழு. வழியெங்கும் மரங்களும் செடிகளும் உருண்டோடிக் கொண்டிருந்தன. உற்சாக கூச்சலிட்டார் மணிமாறன். அவரோடு சேர்ந்து கொண்டார் மன்சூர். இரவு கையில் அடிபட்ட வலியெல்லாம் மாயமாய் மறைந்து போக ஏக குஷியில் இருந்தார். அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இனிமையாய் பயணித்துக் கொண்டிருந்தது இவர்களின் பைக்குகள். மணிமாறனும் மதியும் ஒரு பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். மதி முதல் நாள் இரவு வீட்டிற்கு செல்லும் போது நடந்த ஒரு விஷயத்தை சொல்லத் துவங்கினார். மதி பைக்கில் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது டயர் பஞ்சரானது போல் வண்டி தடுமாறியது. நிறுத்திவிட்டு கீழே இறங்கியவர் என்னவென்று பைக்கை நோட்டமிட்டார். டயர் நன்றாக இருந்தது. சுற்றி வந்து பார்த்தார். எல்லாம் சரியாக இருப்பது போலவே தோன்றியது. கீழே அமர்ந்து வீலில் கயிறு போல சிக்கி இருக்குமோ என தேடிக்கொண்டிருந்தார். திடீரென அங்கு வந்த நாய் இவரையே முறைத்தது. கொலைக்கவில்லை, கடிக்க வரவில்லை. ஆனால் குரூரமாக பார்த்தபடியே நின்றிருந்தது. மதி அதனை கவனத்தில் கொள்வதை தவிர்த்துவிட்டு வண்டிக்கு என்ன ஆனது என யோசிக்கத் தொடங்கினார். ரோடு பள்ளம் மேடாக இருந்ததால் தடுமாறி இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தவர் எழுந்து கிளம்ப நினைத்த போது இவரை தாண்டி வேகமாக ஓடியது நாய். அதனைத் தொடர்ந்து ஒரு பெண் குரல் பெயரை சொல்லி அழைப்பது போல சத்தம் கேட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு பெண் குரல் பெயரை சொல்லி அழைப்பது போல சத்தம் கேட்டது. தன்னை போலவே தடுமாறிய பெண் யாரேனும் கீழே விழுந்து கிடக்கலாம் என எண்ணினார். இப்போது அந்த பெண் குரல் நின்றிருந்தது. அவருக்கு முன்னால் ஒரு அஸ்தி பானை தரையில் கிடப்பதை அவர் கவனிக்கவில்லை. அந்த இடத்தை பார்ப்பதற்கு சுடுகாடு போல் இருந்தது. மதி தினமும் போய் வரும் பாதைதான். இங்கு எந்த சுடுகாடும் இருந்ததில்லை. திடீரென இன்று மட்டும் எப்படி பிணத்தை புதைத்தது போல் பூக்களும் பானையும் சிதறி கிடக்கின்றன என நினைத்த போது குப்பென வியர்த்தது. அப்போதுதான் காலை கவனித்தார் மதி. பெருவிரல் அருகில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இந்த சம்பவத்தை உடனே நண்பர்களுக்கு போன் செய்து சொல்லலாமா என நினைத்தவர் இரவில் அவர்களை தொல்லை செய்ய வேண்டாம், நாளைக்கு டேமுக்கு போகும்போது தெரிவித்துக் கொள்ளலாம் என முடிவு செய்து கொண்டார். இதை கேட்டதும் மணிமாறனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போதுதான் மணிமாறனுக்கு இரவு நடந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அதை மதியிடம் சொல்ல நினைக்கையில் மன்சூரும் வாசுவும் சென்ற பைக்கை ஸ்லோ செய்தனர்.
வெயில் அதிகமாக இருப்பதாக கூறினார்கள். நண்பர்கள் நால்வரும் ஓரிடத்தில் நிறுத்தி கர்ச்சீஃபை கட்டிக்கொண்டார்கள். மறுபடியும் படு உற்சாகமாக கிளம்பினார்கள். பாதி தூரத்திற்கு மேல் சென்றிருப்பார்கள். களைப்பாய் இருக்கவே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என நினைத்தார்கள். வள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பார்க்கானது இவர்களின் பைக்குகள். அங்கிருந்த ஸ்லாபில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர். திடுக்கிட்டு போய் 4 பேரும் திரும்பி பார்த்தனர். அப்போது சொல்லி வைத்தது போல் ஒரே நேரத்தில் 2 பைக்குகளும் கீழே விழுந்தன. ஓடிச் சென்று பைக்கை எடுத்தனர். காற்று கூட பலமாக அடிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி 2 பைக்குகளும் ஒரே சமயத்தில் கீழே விழுந்தன என்று புரியாமல் குழம்பி போனார்கள். மணிமாறனின் முகம் கலவரமானது. ஆனால் அதை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அடுத்த அரை மணி நேரத்தில் ஜேடர்பாளையம் டேமை அடைந்தனர். கடல் போல் காட்சியளித்தது அந்த அழகான அணை. உற்சாகமாய் உள்ளே சென்றார்கள். இவர்களுக்கு ஏதுவான இடத்திற்கு சென்றவர்கள் ஆடைகளை மாற்றிக்கொண்டு தண்ணீருக்குள் இறங்கினார்கள். கரை புரண்டோடிய காவிரியில் கலகலப்பாய் சங்கமமானார்கள். கரையில் கிடந்த செல்போனில் ஒலித்த பாடல் இவர்களின் உற்சாகத்தை அதிகப்படுத்தியது. குழந்தைகள் போல் குதூகலித்து விளையாடத் தொடங்கினார்கள். இன்பமாய் சென்று கொண்டிருந்தது அவர்களின் குளியல். நேரம் செல்ல செல்ல மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. அவர்கள் போட்ட ஆட்டத்தில் அந்த நீர்த்தேக்கமே ததும்பி தள்ளாடியது. வாசு மட்டும் ஓரமாக அமர்ந்து குளித்துக் கொண்டிருந்தார். மற்ற மூவரும் கூச்சல் போட்டு குதூகலித்தனர். தனிமையில் இருந்த வாசுவின் பின்புறமாக வந்து யாரோ கன்னத்தில் அறைவது போல் இருந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார் வாசு. ஆனால் அருகில் யாரும் இல்லை. மன்சூர் எங்கோ சென்றிருக்க மணியும் மதியும் சற்று தொலைவில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். வாசுவிற்கு காது பகுதிகள் எல்லாம் வலித்தது. ஆனால் எதனால் என்பது புரியவில்லை. ஏதோ பேசியபடி குளித்துக் கொண்டிருந்த மணிமாறன் மற்றும் மதியின் கவனம் தண்ணீரின் மேல் பகுதியில் நிலைத்தது. திடுக்கிட்டு போய் பார்த்தார்கள். அவர்களை நோக்கி வந்த தண்ணீரில் ரத்தம் கலந்திருந்தது. அங்கே வாசு பிரம்மை பிடித்தவர் போல் அமர்ந்திருந்தார். அவரது காது அருகில் இருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. அதுதான் தண்ணீரில் வழிந்து கலந்து இவர்களை சூழ்ந்தது. பதறிப் போய் வாசுவிடம் சென்றார்கள். அப்போது மன்சூரும் அங்கே வந்து சேர்ந்தார். மணிமாறன் முதன் முறையாக இப்பொழுதுதான் ஏதோ விபரீதத்தில் சிக்கிக் கொண்டோம் என்பதை உணர்ந்தார். ஆரம்பத்தில் இருந்தே அணைக்கு போக வேண்டாம் என மதி தடுத்தது நினைவுக்கு வந்தது.
இனி ஒரு வினாடி கூட இங்கு இருக்கக்கூடாது என முடிவு செய்தார். இங்கு நிற்கும் ஒவ்வொரு நொடியும் ஆபத்து என்பதை புரிந்து கொண்டனர். சற்றும் தாமதிக்காமல் வாசுவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். அணையின் அழகும் ஆர்ப்பரிக்கும் தண்ணீரும் அந்த இடத்தை விட்டு போக வேண்டாம் என சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது. ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்து வரும் விபரீதங்களால் தண்ணீரில் இறங்கி குளிக்கவே நடுக்கமாயிருந்தது இவர்களுக்கு. வெளிச்சம் குறைந்து இருள் சூழத் துவங்கியது. இரவுக்குள் ஊர் போய் சேர்ந்து விட வேண்டும் என நினைத்தபடி பைக்குகள் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் நண்பர்கள். வண்டிகளை எடுத்துக்கொண்டு அணையில் இருந்து புறப்பட்டனர். வரும்போது இருந்த சந்தோஷம் இப்போது இல்லை. ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளும் மனநிலை கூட மாறியிருந்தது. மௌனமாய் கிளம்பி கவனமாய் ஊரை நோக்கி சென்றனர். அப்போதுதான் முதல் நாள் இரவு நடந்ததை மதியிடம் சொல்ல நினைத்து மறந்து போனது மணிமாறனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த அதிர்ச்சியை சொல்லத் துவங்கினார். வீட்டில் படுக்கையில் கிடந்தார் மணிமாறன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்போது ஒரு உருவம் அவரது நெஞ்சில் ஏறி அமர்ந்து கொண்டு அமுக்குவது போல் தோன்றியது. ஆனால் அவரால் அந்த உருவத்தை தள்ளிவிட்டு எழ முடியவில்லை. மூச்சு முட்டுவது போல் இருந்தது. கெட்ட கனவாக இருக்கும் என எண்ணிக்கொண்டவர் மீண்டும் படுத்துக் கொண்டார். இப்போது அவரது நெஞ்சில் பாரம் ஏறிக்கொண்டே போனது. தீப்பற்றி எரிவது போலவும் அதில் இவர் படுத்திருப்பது போலவும் வந்து வந்து போனது. என்ன செய்வது என தெரியாமல் தலை சாய்த்து படுத்தவர் சிறிது நேரத்தில் அயர்ந்து தூங்கி போனார். இறுதியால் வாசுவிற்கு ஏற்பட்டது வரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் இருவரும் நினைவுபடுத்திக் கொண்டனர். ஏதோ ஒரு மர்ம ஆவியின் பிடியில் ஒவ்வொருவரும் சிக்க இருந்ததும் இவர்களின் நல்ல நேரம் சிறு சிறு பாதிப்புகளுடன் தப்பிவிட்டதாகவும் தோன்றியது. எப்படியோ ஊர் போய் சேர்ந்தால் போதும் என்றாகிவிட்டது. ஓய்வாக வந்து சோஃபாவில் அமர்ந்தார் மணிமாறன். அன்றைய நாளிதழை இப்போதுதான் பார்க்கிறார். மெதுவாக ஒவ்வொரு பக்கமாக படித்துக் கொண்டிருந்தார். பட்டென அந்த செய்தி கண்ணில் பட்டது. காவிரி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 7 பேர் உயிர் இழந்த சோக செய்தி அது. தூக்கி வாரி போட்டது மணிமாறனுக்கு. ஒரு வரி கூட விடாமல் அந்த செய்தியை படித்து முடித்தார். இதய துடிப்பு அதிகரித்தது போல் இருந்தது. இனம் புரியாத பயம் வந்து அவரை வாட்டியது. அணையில் குளித்துக் கொண்டிருந்ததை நினைத்த போதே உடம்பு வியர்த்து கொட்டியது. சிறிது நேரத்தில் அந்த செய்தியினால் ஏற்பட்ட அதிர்ச்சி விலகி சற்று ரிலாக்ஸ் ஆனார். அப்போதுதான் அந்த உண்மை அவருக்கு விளங்க ஆரம்பித்தது. மன்சூருக்கு கையில் அடிபட்டது. தனக்கு தூக்கத்தில் வந்து போன நெருப்பு. மதிக்கு காலில் ஏற்பட்ட காயம். பைக் தானாக விழுந்தது போன்றவை எல்லாம் இவர்களை டேமுக்கு போக வேண்டாம் என மர்ம ஆவி தடுத்திருப்பது புரிந்தது. கடைசியில் வாசுவிற்கு ஏற்பட்ட பாதிப்பின் போதும் உணராமல் தண்ணீரில் இருந்திருந்தால் 4 பேரின் நிலைமை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கவே குலை நடுங்கியது. இவர்கள் கரையேறிய அந்த நேரத்தில்தான் சில கிலோமீட்டர்களுக்கு முன்னால் வெள்ளப்பெருக்கில் 7 பேர் அடித்து செல்லப்பட்டு
இறந்துள்ளனர். தாமதித்திருந்தால் இவர்களும் தண்ணீரில் சென்றிருக்க வேண்டியவர்கள். அன்னைக்கு நைட்டு தான் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு பார்க்குறேன். பார்த்தா இது மாதிரி ஒரு பெரிய சம்பவம். காவிரி ஆற்றுல இது மாதிரி மூழ்கி 7 பேர் இறந்தாங்க. அந்த இறந்த நாங்கள் குளிச்ச ஏரியாவுக்கும் அந்த சம்பவம் நடந்த ஏரியாவுக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு பிரமிச்சு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு வந்து ஒரு ஏதோ துஷ்ட சக்தியை வந்து துரத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இப்போ அந்த பேப்பர் படிச்சோடனே அந்த சம்பவத்தை பார்த்தா ஒருவேளை எங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு வந்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. அந்த ஆவி தந்த அதிர்ச்சிதான் 4 பேரையும் காப்பாற்றி இருப்பதாக மனதார நம்புகிறார் மணிமாறன்.